ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள 2வது அலகில் இருக்கிற 7வது பாடம் தான் பார்க்க போகிறோம். அளப்பது எப்படி? பாருங்கள், ஒரு பொருளையும் நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கற்போமா. 3 காலடி. காலடினா என்ன? ஒரு காலை எடுத்து வச்சு நம்ம அடி அளப்போம் இல்லையா, அதுதான் காலடி. இதே தப்படி அப்படின்னா ஒரு கால் எடுத்து வச்சுட்டு அடுத்த கால் எடுத்து வைக்கும் போது வர இடைவெளி தான் தப்படி அப்படின்னு சொல்லுவோம். அதை கவுண்ட் பண்ணி அந்த பையன் சொல்கிறா பாருங்கள், 5 தப்படி அப்படின்ட்டு அந்த பையன் தப்படி எண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்தது இங்கே ஒரு அம்மா பாருங்கள், பூ எண்ணுறாங்க. பூவை நம்ம எப்படி அளப்போம்? முழம் கணக்கில், அப்படி தானே? 1 முழம் 2 முழம். நீங்கள் பூ வாங்கும் போதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? 1 முழம் பூத்தாங்க, 2 முழம் பூத்தாங்கன்னு தானே வாங்குவீங்க. அப்போது அந்த அக்காவும் 2 முழம் அப்படின்ட்டு பூவை அளந்து சொல்கிறாங்க. அடுத்து கீழே பாருங்கள், இந்த பாப்பா அவள் கையை வச்சு அளந்துட்டுருக்கா. கையை வச்சு இப்படி அளக்கிறதுக்கு பேர் என்னது? ஜான். 1 ஜான் 2 ஜான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொண்ணும் அப்படி அளந்து 4 ஜான் அப்படின்ட்டு சொல்கிறா. இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி அளக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கையை வச்சு இந்த மாதிரி அளக்கிறதுக்கு பேர் ஜான், சரியா? அடுத்தது நம்மளுடைய முழங்கையை வச்சு அளக்கிறது முழம். 1 முழம் 2 முழம் அப்படின்னு சொல்லிட்டு அளப்போம் இல்லையா, அதுக்கு பேர் முழம். அடுத்தது காலடி. நம்மளுடைய ஒரு கால் இருக்குல்ல, அப்படி அதை வச்சு அளக்கிறதுக்கு பேர் காலடி. தப்படி அப்படின்னா ஒரு கால் வச்சுட்டு அடுத்த காலை நம்ம தூக்கி வைக்கும் போது ஒரு இடைவெளி வருதுல்ல, இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடைவெளியை தான் நம்ம தப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அளப்போம், சரியா? அடுத்தது பயிற்சி செய்வோமா. பொறுத்துக. இப்போது மேலே படித்தோம்ல, இதை நம்ம சரியாக பார்த்து பொருத்த போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? காலடி. அப்போ காலடி கூட இணைக்கணும். அடுத்தது முழம். முழம் கூட இணைச்சிக்கோங்க. அடுத்தது ஜான். ஜான் எங்கே இருக்குது? அது கூட இணைச்சிக்கோங்க. கடைசி படம் தப்படி. தப்படி கூட இணைச்சிக்கோங்க, சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. கொடுக்கப்பட்டுள்ள அளவைகளால் உங்கள் வகுப்பறையில் அல்லது பள்ளியில் உள்ள கீழ்காணும் பொருள்களின் நீளத்தை அளந்து எழுதுக. அதாவது ஜான், முழம், காலடி, தப்படி இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க என்ன பொருளை அளக்க சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் இல்லைன்னா உங்கள் ஸ்கூலில் இந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை இப்போ ஜானுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த பொருளை எத்தனை ஜான் வருது அப்படின்னு சொல்லி அளக்கணும். அதே மாதிரி எத்தனை முழம் வருது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் அளந்து எழுத போகிறீங்க, சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டேபிள் மேசையை எத்தனை ஜான் அப்படின்னு சொல்லி அளக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அளந்து எழுதணும், சரியா? அடுத்தது விண்டோ கொடுத்துருக்காங்க, ஜன்னல். ஜன்னல் எத்தனை ஜான் இருக்கும் அப்படின்ட்டு அதோட நீளம் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் அளந்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், முழம். அந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஸ்கிப்பிங் கயிறு கொடுத்துருக்காங்க, அதை முழத்தில் அளக்க சொல்லியிருக்காங்க. முழம்னா நீங்கள் எப்படி அளப்பீங்க? உங்களுடைய முழங்கையை பயன்படுத்தி எத்தனை முழம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அளக்கணும், சரியா? அடுத்தது பாருங்கள், ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அளந்து எழுதணும், சரியா? ரிப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், காலடியை பயன்படுத்தி நீங்கள் அளக்க வேண்டியது என்னென்னா பெஞ்சு. நீங்கள் உட்காருவீங்கல்ல, அந்த பெஞ்சு அளந்து எத்தனை காலடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதணும். ஒருத்தருக்குமே இது வேறு அளவு மாறும், சரியா? அதனால் நீங்கள் தனித்தனியாக அளந்து உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை தான் நீங்கள் உங்கள் புக்கில் எழுதணும். அடுத்தது பாருங்கள், கதவு. கதவு அதோட நீளத்தை காலடியை வச்சு அளக்க சொல்லியிருக்காங்க. அந்த பிங்க் கலர் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதைத்தான் நீங்கள் அளக்கணும். அப்போது நீங்கள் அளந்து எத்தனை காலடி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்தது பாருங்கள், தப்படி. உங்களுடைய காலை பயன்படுத்தி, தப்படினா என்னது? ஒரு காலை எடுத்து வச்சுட்டு இன்னொரு காலை நீங்கள் எடுத்து வைக்கும் போது வர இடைவெளியை தான் நம்ம தப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் எத்தனை தப்படி அளக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூமோட நீளத்தை அளக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அளந்து அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி தப்படியில் நீங்கள் அளக்க போகிறீங்க. அடுத்தது பாருங்கள்,
உங்கள் ஸ்கூலோட நுழைவாயில் கேட் இருக்குல்ல, அதை வந்து அளக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை தப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் அளந்து எழுதணும். சரியா? ஒருத்தரோட ஸ்கூல் கேட்டுமே ஒரு நீளத்தில் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் கேட்டை அளந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். செய்து பார்ப்போமா. நான் அளக்கும்போது 7 ஜான்களும் நீ அளக்கும்போது 6 ஜான்களும் இருக்கின்றனவே, இருவரின் அளவீடுகள் ஏன் வேறுபடுகின்றன? அதாவது ஒரு பாப்பா கேட்குறா, நான் அளக்கும்போது 7 ஜான் வருது, ஆனால் நீ அளக்கும்போது 6 ஜான் வருது, 2 பேருக்கும் ஏன் வந்து வித்தியாசமாக வருது அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு பாருங்கள். நான் அளக்கும்போது 4 முழங்களும் நீ அளக்கும்போது 3 முழங்களும் இருக்கின்றனவே, இருவரின் அளவீடுகள் ஏன் வேறுபடுகின்றன? அதாவது இவங்களும் அதே தான் கேட்குறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், நான் அளக்கும்போது 4 முழம் வருது, ஆனால் நீ அளந்தனா 3 முழம் வருதே, ஏன் நம்ம 2 பேருக்கும் வேறுபடுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற டேபிள், அதுக்கப்புறமா உங்கள் கிளாஸ் ரூமோட நீளம், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பொருளையும் வந்து ஒருத்தராக அளந்து பார்த்தீங்கன்னா, ஜான், முழம் இது மாதிரி ஒரு அளவுகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி அளந்தீங்கன்னா ஒரு நபருக்குமே வந்து இந்த அளவு வந்து வேறுபடும். சரியா? ஏன்னா ஒருத்தருக்கும் அளவு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஜான் கையளவு, காலளவு வந்து ஒருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த திட்டமற்ற அளவு வந்து நபருக்கு நபர் வந்து வேறுபடும். சரியா? அடுத்தது பாருங்க. பயிற்சி செய்வோமா. மேசை மற்றும் வகுப்பறையின் நீளத்தை அனுமானித்தும் அளவைகளால் அளவிட்டும் அட்டவணையை நிரப்புக. அதாவது மேசையின் அனுமான நீளமும் மேசையின் சரியான நீளம், நீங்கள் வந்து ஒரு கெஸ் பண்ணுவீங்க இல்லையா, இதோட அளவு இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அளவையும் அதுக்கப்புறமா சரியான நீளத்தை வந்து நீங்கள் அளந்தும் எழுத போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜான் வச்சு உங்கள் அளவீடு, உங்கள் நண்பரின் அளவீடு. அதாவது நீங்கள் வந்து ஒரு அளவை வந்து யூகித்திருப்பீங்கள்ல, இத்தனை ஜான் வந்து இந்த டேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவு. அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு கணிச்சிருப்பாங்கள்ல, இவ்வளோ அளவு இருக்கும், இத்தனை ஜான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை சரியாக அளந்து எழுத போகிறீங்க. சரியா? அதுக்கப்புறமா அளங்க பார்க்கலாம். உங்கள் ஜானை வச்சு நீங்கள் இப்போ அளந்து எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் மேசையின் சரியான நீளத்தில் வந்து உங்களோட அளவையும் உங்களுடைய நண்பருக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவையும் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி தான் முழம். சரியா? மேசையை ஃபஸ்ட்டு ஜான் வச்சு அளக்குறீங்க, அடுத்து வந்து முழத்தை வச்சு அளந்தா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எவ்வளோ கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் அளந்து எவ்வளோ வருது, எத்தனை முழம் வருது அப்படின்னு சொல்லி இந்த டேபிள் வந்து அளந்து நீங்கள் எழுதணும். சரியா? அடுத்தது பாருங்கள். நம்ம வந்து வகுப்பறையின் அனுமான நீளம், வகுப்பறையின் சரியான நீளம், உங்களுடைய கிளாஸ் ரூம் எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அளக்க போகிறீங்க. காலடி, தப்படி. சரியா? ரெண்டுத்தையும் பயன்படுத்தி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு எழுதணும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எவ்வளோ கணிச்சிருக்கீங்க, இவ்வளோ வரும், இவ்வளோ காலடி வரும், இவ்வளோ தப்படி வரும் அப்படின்னு சொல்லி நீங்களாக வந்து கணக்கு பண்ணியிருப்பீங்கள்ல, அதை ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறமா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து காலடியும் தப்படியும் வச்சு உங்கள் கிளாஸ் ரூம் எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லி அளந்து அதை வந்து நீங்கள் எழுதணும். சரியா? காலடினா என்னது? ஒரு காலை ஒரு காலை மாற்றி மாற்றி வச்சு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி அளக்கணும். தப்படி அப்படின்னா ஒரு காலை வச்சுட்டு அடுத்த காலை நீங்கள் எடுத்து வைக்கும் போது வர இடைவெளி தான் தப்படி. அது எவ்வளோ அளவு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அளந்து எழுதணும். சரியா? அடுத்தது, மேற்கண்ட அட்டவணையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? இருவருக்கும் ஒரே அளவீடுகள் கிடைத்ததா, இல்லை இருவருக்கும் வெவ்வேறு அளவுகள் கிடைத்ததா? உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரே அளவு கிடச்சிச்சா, இல்லைனா வேறு அளவு கிடச்சிச்சா? வேறு அளவு தான் கிடச்சிருக்கோம். அப்படி தானே? அப்போது செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா. கொடுக்கப்பட்டுள்ள பொருளின் நீளத்தை அளக்க உதவும் பொருத்தமான அளவையை டிக் செய்க.
பாருங்கள், கீழே கொடுத்துருக்க பொருளில் வந்து அதோட நீளத்தை அளக்கிறதுக்கு நம்ம எது வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவையை வந்து நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பென்சில். இதை வந்து நம்ம எதை வச்சு அளந்தா கரெக்டாக இருக்கும்? ஜான். அப்போது ஜானை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளாக் போர்டு. போர்டை வந்து உங்கள் காலை வச்சு அளக்க முடியாது அப்படி தானே? அப்போது அதுக்கும் ஜான் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஜானை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பூ கொடுத்துருக்காங்க. பூவை நம்ம எப்படி தான் அளப்போம்? முழத்தை வச்சு தான் அளப்போம். ஸோ முழம் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ். அடுத்தது ஒரு கிரிக்கெட் அந்த விளையாடுவோம்ல, அந்த கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த வந்து நம்ம அளக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? தப்படி பயன்படுத்தி அளக்கலாம் அப்படி தானே? அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செய்து பார்ப்போமா. நான் அளக்கும்போது 10 சான்கள் இருக்கின்றனவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்கிறா. நான் அளந்தா இது வந்து 10 ஜான் இருக்குது. அந்த பையன் சொல்கிறான், நான் அளக்கும்போது 11 சான்கள் இருக்கின்றவே. நான் அளந்தேன் அப்படின்னா 11 ஜான் இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஒரு குச்சியை பயன்படுத்தி அளந்து பாருங்கள். 2 பேரும் ஒரு குச்சியை பயன்படுத்தி அளந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஏன் அந்த பாட்டி அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது நீங்கள் ஜான், முழம் இந்த மாதிரி காலடி, தப்படி வந்து நீங்கள் அளக்கும் போது நபருக்கு நபர் வந்து இது வேறுபடும். ஆனால் நீங்கள் வந்து திட்டமற்ற ஒழுங்கு அளவு, அதாவது என்னென்னா ஒரு பொருளை வச்சு அளக்கிறது தான் அப்படி சொல்லுவோம். குச்சி, எரேசரு, அப்புறமா ஷார்ப்னர், பென்சில் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பொருளை வச்சு நீங்கள் அளக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரே அளவு வந்து கிடைக்கும். சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவு கிடைக்கும் 2 பேருக்கும். அதே மாதிரி அளந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. கூர்சீவிகளை எண்ணி கொடுக்கப்பட்ட பொருள்களின் நீளம் அல்லது உயரத்தை எழுதுக. அதாவது ஷார்ப்னர் இருக்குல்ல, அதுதான் கூர்சீவின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற பொருளில் அளக்கிறதுக்கு, அதோட நீளத்தையும் உயரத்தையும் அளக்கிறதுக்கு எத்தனை கூர்சீவிகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பாட்டில் வந்து அவங்களே அளந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படி தானே? அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. 3 கூர்சீவி தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்த படம் பாருங்கள், ஒரு புக்கு அளக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை கூர்சீவி தேவைப்பட்டிருக்கு? 5 கூர்சீவிகள் வந்து தேவைப்பட்டிருக்கு. அப்போது அந்த டேஷில் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களின் நீளத்தை அனுமானித்தும் அளந்தும் அட்டவணையை நிறைவு செய்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 4 பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வந்து எதை வச்சு அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளும் கொடுத்துட்டாங்க. எதை வச்சு நீங்கள் அளந்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அனுமான நீளம், அதாவது நீங்கள் வந்து யூகிக்கிற நீளம், இந்த பொருளை வச்சு அளந்தோம்னா இவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுவீங்கள்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை வச்சு சரியாக அளந்து உண்மையான நீளம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுத போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லேட். நம்ம சின்ன பிள்ளைங்கள இருக்கும் போது ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்லேட்டை வந்து ஷார்ப்னர் வச்சு அளக்க சொல்லியிருக்காங்க. அளந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பொருளின் அனுமான நீளம் இதை வச்சு அளந்தோன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணதை எழுதணும். அதுக்கப்புறமா உண்மையாக இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அளந்து பார்க்கணும். அளந்து எவ்வளோ வருதோ அந்த நீளத்தை எழுதணும். அடுத்தது புக்கு கொடுத்துருக்காங்க. புக்கை வந்து எதை வச்சு அளக்க சொல்லியிருக்காங்கன்னா குட்டி டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விளையாடுறதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த டார்ச் லைட்டை வச்சு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு அந்த நீளத்தை எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் அளந்து சரியான நீளத்தை எழுதணும். அடுத்தது பாருங்கள், போர்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் கிளாஸ் போர்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா எரேசரை வச்சு அளக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணது எழுதணும். அதுக்கப்புறமா அளந்து சரியான நீளத்தை எழுதணும். அதுக்கப்புறமா பாருங்கள், ஸ்கேல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பின், புக் மார்க் பின் இருக்கும்ல, அந்த பின்னை வச்சு நீங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி அதை எழுதணும். அதுக்கப்புறமா அளந்து எழுதணும். சரியா?
அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. பொருள்களின் நீளத்திற்கேற்ப கட்டங்களை வண்ணமிட்டு எண்ணி எழுதுக. அதாவது ஒரு பொருள் கொடுத்துட்டாங்க, அந்த பொருள் எவ்வளோ நீளம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கட்டத்துக்கு நீங்கள் கலர் பண்ண போகிறீங்க. கலர் பண்ணிவிட்டு அது வந்து எத்தனை கட்டங்கள் வந்து நம்ம கலர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு எரேசர் வச்சுருக்காங்க. அது வந்து 2 கட்டம் நீளத்துக்கு இருக்கிறதுனால 2 கட்டத்தை கலர் பண்ணிவிட்டு இங்கே 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த கட்டத்தில் வந்து அந்த ப்ளூ கலரில் அங்கே கலர் பண்ணியிருக்கனால இந்த கட்டத்துலேயும் ப்ளூ கலரில் கலர் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், ஒரு பென்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பென்னு எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது? 4 கட்டம் கலர் பண்ணிக்கோங்க. அப்போது 4 கட்டத்தை கலர் பண்ணிவிட்டு எந்த கலரில் கலர் பண்ணிங்களோ அந்த கலரை கீழே கொடுத்துருக்க அந்த ஒரு கட்டத்துலேயும் கலர் பண்ணிவிட்டு 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், பென்சில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது? எத்தனை பாக்ஸ் வந்து கலர் பண்ண தேவைப்படுது? 5. அப்போது நீங்கள் என்ன கலர் பண்ணுறீங்களோ அதே கலரை கீழே கலர் பண்ணிவிட்டு 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். அது எவ்வளோத்துக்கு தேவைப்படுது? 6 கட்டங்கள் வந்து கலர் பண்ணுவீங்க, அப்படி தானே? இப்போ எத்தனை கட்டங்கள் நீங்கள் கலர் பண்ணியிருக்கீங்களோ அதே கலரை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் கலர் பண்ணிவிட்டு எத்தனை கட்டங்கள் கலர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எண்ணி இந்த இடத்துல எழுதணும். அப்போ 6 கட்டங்கள் கலர் பண்ணியிருக்கனால 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு ஃப்ளூட்டு கொடுத்துருக்காங்க, புல்லாங்குழல். அது எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது? எத்தனை கலர் பண்ணுறீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 8 டப்பா கலர் பண்ணியிருப்பீங்க. அப்போது என்ன கலர் பண்ணிங்களோ அதே கலரை கீழேயும் கலர் பண்ணிவிட்டு 8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு கீபோர்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது? எல்லா கட்டமே ஃபில் ஆயிரும், அப்படி தானே? 10 கட்டமும் கலர் பண்ணுவீங்க. அப்போ அந்த கலரை வந்து கீழே கலர் பண்ணிவிட்டு 10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வீட்டு விலங்குகளின் உயரத்திற்கேற்ப கட்டங்களை வண்ணமிட்டு எண்ணி எழுதுக. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து உயரத்தை கணக்கு பண்ணி எவ்வளோ உயரம் இருக்கோ அத்தனை கட்டங்களுக்கு வந்து கலர் பண்ணிவிட்டு எத்தனை கட்டம் கலர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எண்ணி எழுத போகிறீங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ஆடோட உயரத்துக்கு ஏற்ப அவங்க கலர் பண்ணால் 5 கட்டம் வந்து கலர் பண்ணுறோம். ஸோ 5 அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மாடோட உயரத்துக்கு நேராக நம்ம கலர் பண்ணிவிட்டு எத்தனை கட்டங்கள் கலர் பண்ணியிருக்கோம் என்னங்க பார்க்கலாம்? 6. அப்போது என்ன கலரில் கலர் பண்ணிங்களோ அந்த கலரை வந்து அந்த டப்பாவில் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது சேவலுக்கு உயரத்துக்கு கலர் பண்ணோன்னா எத்தனை வரும்? 3 கட்டம் கலர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த டேஷில் 3 அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ்லேயும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாய் கொடுத்துருக்காங்க. நாயோட உயரத்துக்கு எத்தனை கட்டங்கள் கலர் பண்ணுறோம்? 4. அப்போது அங்கே கொடுத்துருக்க டேஷில் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அப்புறம் என்ன கலர் பண்ணிங்களோ அந்த டப்பாவில் அதே கலரை கீழே கொடுத்துருக்க அந்த பாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசி பாருங்கள், பூனை கொடுத்துருக்காங்க. பூனைக்கு வந்து அதோட உயரத்துக்கு நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா 2 பாக்ஸ் கலர் பண்ணுவீங்க. அப்போது அதே கலரை கீழே கொடுத்துருக்க பாக்ஸ்லேயும் கலர் பண்ணிவிட்டு அந்த டேஷில் 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா. சரியான விடையை டிக் செய்க. இதில் கொடுத்துருக்கிறது அவங்க சொல்லியிருக்கிறது சரி அப்படின்னா ஆம்ன்றதை டிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா இல்லைன்றதை டிக் பண்ண போகிறீங்க. முதல் கேள்வி பாருங்கள், நீங்களும் உங்கள் சகோதரரும் வீட்டு வாசற்படியை ஒரே குச்சியை கொண்டு அளந்தால் இருவரின் அளவீடும் ஒன்றாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய சகோதரர் தம்பி இல்லைன்னா அண்ணன் வந்து உங்களுடைய வீட்டு வாசற்படி இருக்குல்ல, அதை வந்து ஒரே குச்சியை வச்சு 2 பேரும் அளந்தா அதோட அளவு வந்து ஒரே மாதிரி தான் 2 பேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டு தானே? ஏன்னா நீங்கள் வந்து ஒரே குச்சியை வச்சு தான் அளக்குறீங்க. அப்போ 2 பேருக்கும் ஒரே அளவு தான் கிடைக்கும். ஸோ ஆமை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த 2வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, பள்ளியின் நுழைவாயில் மற்றும் வகுப்பறைக்கு இடையே உள்ள தூரத்தை முழம் கொண்டு அளக்க முடியும். அதாவது உங்களுடைய ஸ்கூல் கேட் இருக்குல்ல, அங்கேருந்து உங்களுடைய கிளாஸ் ரூம் வரைக்கும் அதுக்கு இருக்கிற தூரத்தை வந்து முழம் வச்சு அளக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போது இது தப்பு அப்படி தானே நம்மளால் அளக்க முடியாது. ஸோ இல்லை அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். கரும்பலகையின் நீளத்தை ஜான் கொண்டு அளக்க முடியும். உங்களுடைய பிளாக் போர்டு இருக்குல்ல, அதோட நீளத்தை வந்து ஜான் வச்சு அளக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது சரிதான், அப்படி தானே நம்மளால் ஜான் வச்சு அளக்க முடியும். ஸோ ஆமை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களின் நீளத்தை அளக்க உதவும் பொருத்தமான அளவையை டிக் செய்க. என்ன பொருள் கொடுத்துருக்காங்க? பென்சில் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அதை வந்து நம்ம எந்த அளவையை வச்சு அளக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பென்சிலை வந்து முளத்தை வச்சு அளக்க முடியாது. ஸோ ஜான் வச்சு தான் அளக்க முடியும். ஸோ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஜான். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள பொருளின் நீளத்தை அளக்க உதவும் பொருத்தமான அளவையை டிக் செய்க. அடுத்து என்ன பொருள் கொடுத்துருக்காங்க? ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? கயிறை வந்து நம்ம முளம் வச்சு அளக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற முளத்தை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். கூர் சீவிகளை எண்ணி கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களின் நீளத்தை எழுதுக. அந்த ஒரு பென்சில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து அளக்கிறதுக்கு 4 கூர்சீவிகளை வச்சு தேவைப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அப்போது எத்தனை கூர்சீவிகள் எழுதணும்? நீங்கள் அந்த டேஷில் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த 4வது கேள்வி பாருங்கள். பொருள்களின் நீளத்திற்கேற்ப கட்டங்களை வண்ணமிட்டு எண்ணி எழுதுக. இந்த பொருள் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பென்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து அதோட நீளத்துக்கு எத்தனை கட்டங்கள் வந்து கலர் பண்ணிருக்கீங்க? 6 கட்டங்கள், அப்படி தானே? அப்போது இந்த டேஷில் 6 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு என்ன கலர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கட்டத்தில் அதே கலரை கலர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். சரியான விடையை டிக் செய்க. ஒரு அறையின் நீளத்தை காலடியை கொண்டு அளக்க முடியும். ஒரு ரூம் இருக்குன்னா அதோட நீளத்தை வந்து உங்களுடைய காலடியை வச்சு அளக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிதான், அப்படி தானே? ஒரு ரூமை நம்ம காலடியை வச்சு அளக்க முடியும். ஸோ ஆமை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் அதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த ஸ்மைலி ஃபேஸை கலர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்குற அந்த இமோஜியை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.